இந்த பலத்துக்குரிய சீட்டு வேணும்னு அவர் வாங்கிட்டாரு. நயினார் வந்து பெரிய சாதனையாளர் ஆயிடுவார். அண்ணாமலை முறிஞ்சிப்பை 11.4 நிரூபிச்சிட்டாரு. அண்ணாமலை தான் வாராது வந்த மாமொழி. அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் அடையாளம். அத்தகைய ஸ்டாச்சர் உள்ள நயினார் அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்கு சீட்டு வாங்கிடணும். கண்ட கர்மாந்தரங்கள் எடப்பாடிக்கு ஆட்கள்லாம் வந்து உங்ககிட்ட மோடிக்கு ஆள் மாதிரி பேசுவான். ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா மோடியை ஜெயிக்காதுங்கிறனால தான் எடப்பாடியை மதிக்கல. மனச்சாட்சிப்படி சொல்லுங்க, எடப்பாடியை மதிச்சிருந்தா ஆம் ஆத்மி கொடுத்த மாதிரி 2 இதை மோடி கொடுத்துருக்க மாட்டாரு. ஸோ பலத்துக்கேற்ற பங்கிட்ட நயினார் பெற்றாகணும். 10% மேல வாக்கு வந்தாதான் மோடி எதிர்பார்க்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துக்குள்ள மோடி ஃபார் PM 2029க்கு இங்க வந்து 10%க்கு மேல வாக்கெடுத்தாங்க. இதுதான் நம்ம டார்கெட்டு. நயினார் அதை நிறைவேற்றுவார்னு உறுதியா நம்புறேன். நயினாருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எல்முருகன் மாதிரியோ தமிழிசை மாதிரியோ இல்லாம கார்டு பார்கெய்னரா நின்று சாதிப்பாரு. அதே மாதிரி அண்ணாமலை மாதிரி நின்று கடுமையா கேட்டு பிரேக்கும் ஆகாண்டாம். ஏன்னா நயினார் ஃபார் அலைன்ஸ் தான் போட்டிருக்கு. 20% ஓட்டை மோடிக்காக கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாருன்னா வாழ்த்துக்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயான்னு நம்மளே பாராட்டிட்டு போவோம். தேவேந்திர குல வாக்காளர்கள் வந்து சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போகும். ஏன்னா நீங்க பலத்துக்கு ஏற்ற சீட்டு வாங்காம எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, நீங்க ஏதோ எம்எல்ஏ அதுக்கு 4 பேர் சரண்டர் ஆயிட்டீங்கன்னு பார்த்து அவன் சீமான் தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் போட்டுருவான். நான் ஏற்கனவே மோடி, நட்டா, சந்தோஷ், அமித்ஷா எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். எடப்பாடிக்கும் பாஜக தேவை. அவர் கமிட் பண்ணிட்டாரு. இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு தான் பன்னீர் சொல்றாரு. எடப்பாடி மோடியின் வெற்றினே சொல்றாரு. அதை நான் எடப்பாடியை பாராட்டேன். ஸோ அதே மாதிரி சீட்டையும் கொடுத்துருவாரு. சீமான் தனியாக எடுத்த ஓட்டை தான் நீங்க தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக் எல்லாம் சேர்ந்து ஏன் தொகுதியிலே எடுத்திருக்குங்கிறத அவர் ஆணித்தரமா வாதங்களை எடுத்து வைக்கணும். அண்ணாமலை ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் காலத்துல நான் அச்சீவ் பண்ண தலைவர்னு காட்டணும்னா நயினார் அதை செய்வார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இதனால் வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாஜக செயல்பட்டு இருந்தது. சில பர்சன்ட்லாம் ஏற்றி இருந்தார். சில இளைஞர்கள் வாக்கு வந்து உள்ளே வந்திருந்தது. இளைஞர்கள் கூட்டம் உள்ளே வந்திருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் போய்கிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரா? என்ன விஷயம்? நயினார் நாகேந்திரன் ஒரு அமைதியான தலைவர். எல்லாரிடமே ஒரு நல்ல உறவை பேணக்கூடியவங்க. அந்த தன்மையெல்லாம் கொண்டவர். அவரோட சேலஞ்ச் எதுன்னா 11.4% வாக்குக்குள்ள சீட்டை வாங்கணும். அதுக்கு பிரதமர் மோடியும் நயினாருக்கு துணை புரிகிறார். எடப்பாடி ஒரு ஆளாட்டே மதிக்காம, உங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. இப்போ சீமான் பார்க்குறாரு இல்லையா, விக்ரவாண்டிக்கு பிறகு ஜெயலலிதாவே அதுக்காக அடித்தார் சீமான். எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதுக்கு அவரை போட்டு அடிச்சதுக்கு ஒரு தமிழர், நம்ம ஒரு வெள்ளாள கவுண்டர், நம்ம அண்ணன் தம்பி, அவரை போட்டு அடின்னு வச்சுருக்கு. கன்னட ஜெயலலிதாவே அடிச்சிருவோன்னு கடற்கரையில் கேசி பழனிசாமி தான் அதுக்கு ஒரு இது போட்டார். ஏன்னா 1% ஓட்டு தான் எடப்பாடியால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிடுச்சு. அப்போ ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கவுண்டிங் கெப்பாசிட்டி இல்லை, இவரை வச்சு ஒன்றும் தேராதுங்கிற ஒரு பாணியில் இது பண்ணார். பட் நயினார் அந்த இதிலேருந்து வேறுபடுவார். ஏன்னா ஜெயலலிதாவை நம்பியே ரெட்டையிலையில் ஜெயிக்க முடியாதவர். 2016ஆம் ஆண்டு 21 தாமரையில் ஜெயித்தார். அப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையர் இருந்தாங்க. ஓபிஎஸும் இருந்தார். இதை மறந்துக்கிட்டு நயினார் பார்த்தாருன்னா நயினார் ஏமாந்துருவார். ஓபிஎஸும் இருந்தாருங்கிறத நயினார் அவங்க அதிமுக அரசியல் விரோதம் இருக்கத்தானே செய்யும். ஒரே ஜாதிக்குள்ள தான் விரோதம் இருக்கும். எனக்கும் பொன்ராதாசனுக்கு என்ன விரோதம்? ஐயா தாழ்லிங்க நாடார் நினைவிடத்தை சரியா பண்ணலைங்கிற கோபம் எனக்கு இன்னைக்கும் இருக்குது. நான் தான் கருங்கோல் ஜார்ஜியை வச்சு அந்த டாடா ஃபைட்டில் கலைஞரையும் சோனியா காந்தி எடுத்து ஜெயித்ததும் அவங்க கம்பெனிக்காரங்க ஃபண்ட் பண்ணாங்க. நான் தான் அதை மீண்டும் ரிவைவ் பண்ணி விட்டேன். அது இன்னைக்கு ஓரளவு ஓடுது. அமுக்க பார்த்தது பொன் ராதாகிருஷ்ணன் தான். அவங்க குடும்பம் அது இதுன்னு பார்த்தாருன்னா இப்போ எனக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்க மாதிரி ஐயா ஓபிஎஸ்ஸுக்கும் ஐயா நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரே ஜாதிக்குள்ள நீயா நானாங்கிறது இயல்பு இருக்கும். எங்கேயும் அதுதான் இருக்கும். அது இயல்பானது தான். உள் அரசியல் அதுதான். இப்போ அதை உணரணும். அவர் இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்ததுனால தான் திருநெல்வேலியில் ஜெயிக்க முடிஞ்சது உணரணும்.
இப்போ ஒரு பாஜக தலைவராக இருந்தார், அன்னை பாஜக வேட்பாளராக இருந்தார், சட்டமன்ற கட்சி தலைவர், பிரபு தலைவர். இப்போ அவருக்கு பணி என்னன்னா, மோடி எடப்பாடியை ஸ்னப் பண்றதை பயன்படுத்திக்கிட்டு 11.4% சீட்டு வாங்கிடணும். 19.4 தான் எடப்பாடிக்கு ஸ்ட்ரெங்க் ஸ்ட்ராங்கா பேசணும். சீமானே சீமான் தனியா எடுத்த ஓட்டை தான் நீங்க தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக் எல்லாம் சேர்ந்து ஏன் தொகுதியிலே எடுத்திருக்குங்கிறத அவர் ஆணித்தரமா வாதங்களை எடுத்து வைக்கணும். இவர் தமிழிசை ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ணாமலை ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் காலத்துல நான் அச்சீவ் பண்ண தலைவர்னு காட்டணும்னா நயினார் அதை செய்வார். எக்ஸ்பீரியன்ஸ்டு அமைச்சராக இருந்தவர், 4 பேர் ஜெயிக்கும் போது ஒருத்தர் ஜெயித்தவர், ராமநாதபுரத்தில் 30% வாக்குக்கு மேலே எடுத்து கட்சியை அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணவர், திருநெல்வேலியில் 30% மேலேங்கிறது நல்ல ஓட்டு. ஸோ அதில் அந்த கட்சிக்குள்ளே இருந்தவங்கள அவர் தகுதியானவர், அந்த தலைவர் பதவி வந்திருக்கிறார். அவர் செய்ய வேண்டியது பலத்துக்கு ஏற்ற பங்கீடுன்னு வாங்கணும். அவங்க பாராளுமன்றம் வேற, சட்டமன்றம் வேறன்னு சொல்லுவாப்பில்ல. அப்போ நயினாருக்கு நான் இப்போவே இந்த சேனல் 5 மூலமாக எடுத்து கொடுக்குறேன். ஏங்க நாங்கள் 2வது வந்தோம் விளவங்கோட்டில், ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் நீங்கள் டெபாசிட் வாங்கியிருப்பீங்க விளவங்கோட்டில், சீமானுக்கு கீழெல்லாம் நீங்கள் போயிருக்கிறீங்க, அதை எப்படிங்க நீங்கள் பாராளுமன்ற அசம்பிளின்னு மறைச்சிட்டு போயிட முடியும்? அப்படி கேட்கணும் நயினார் அந்த கூட்டத்தில். எடப்பாடி அண்ணன்ட்டு போய் அந்த ஜெயலலிதா கிட்ட எல்லாரும் பழகிற மாதிரி, சசிகலாட்ட பழகிற மாதிரி எடப்பாடிட்டும் பழகிட்டு போயிடக்கூடாது. பாஜக தலைவருங்கிறத செல்ஃப் ரியலைசேஷனோட நயினார் சாதிக்கணும். அதே மாதிரி மீண்டும் அதை சொல்லுவாங்க, நாங்கள் அதிமுக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த இடம் முத வந்தது புதுச்சேரி. அங்கே சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, உங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. நாம் தமிழ் சீமானோட கீழே ஓட்டு எடுத்திருக்கீங்களே. அப்போ நீங்கள் சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேறங்கிற இந்த பாச்சா வேண்டாம். நீங்கள் 38% சேலத்தில் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, சேலத்தை நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. 10.5 கொடுத்தனால வன்னியர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, சூப்பர். சிதம்பரத்தில் 35 எடுத்திருக்கிறீங்க, வன்னியர்கள் வாக்களிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்கு சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் கிடச்சிருக்குது. ஆனால் நீங்கள் திருநெல்வேலியில் எனக்கு எதிராக 8% எடுத்து டெபாசிட் போயிருக்கீங்க. ஐயா ஓபிஎஸ்க்கு எதிராக 9% எடுத்து டெபாசிட் போயிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பாராட்டி போகக்கூடிய அந்த குடும்பத்தை நம்பி தான் நாங்கள் அதிமுகவில் இருந்தோம், பழசை மறக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. வாழ்த்துக்கள் நயினார் சகோதரரே, பழசை மறக்க முடியாதுன்னு அந்த பெருந்தன்மை உங்கள் கேரக்டரை காட்டுது. அந்த டிடிவி தினகருக்கு எதிராக 13% தான் எடுத்திருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அதிமுக மாறி போயிட்டு அது காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸு, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள். இப்போ உங்கள் அதிமுக ஜாதி ரீதியாக ஒவ்வொரு ஏரியாவிலும் பிரிஞ்சு கிடக்குது. ஸோ நீங்கள் பாராளுமன்றம் வேற, சட்டமன்றம் வேறங்கிற அந்த பழைய கணக்கை விட்டுருங்க. இப்போ இந்த 2024 சட்டமன்றமே பாராளுமன்றமே சட்டமன்றம் மாதிரி தான் நடந்தது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுலை முன்னிறுத்தலை, ஸ்டாலினை முன்னிறுத்தி தான், முதலமைச்சரை முன்னிறுத்தி தான் அந்த வாக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம கூட்டணி ஒர்க் அவுட் ஆகணும்னா நீங்கள் 11.4% சீட்டு தரணும். அல்லது இந்த நாடார்கள்லாம் மோடிக்கு ஓட்டு போட்டவங்களாம் என் கண்ணெதிரே சீமானை நோக்கி போயிட்டு இருக்கிறான். ஸ்டாலினுக்கு ஒரு தரப்பு மோடி பிரதமர் ஓட்டு போட்டவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 11.4% ஓட்டுக்கு சீட்டு தரலன்னா இங்கே இந்த நாடார்கள், வன்னியர் அல்லாத பிற சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், கொங்கு வேளாளர் அல்லாத பிற சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், முக்குலத்தோர், அந்தந்த ஜாதிகளோட தன்மைக்கு தக்கன ஃபர்ஸ்ட் சீமான், செகண்ட் ஸ்டாலின்னு போயிடும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஒரு பகுதி தான் கிடைக்கும். முழுக்க நாங்கள் எடுத்த வாக்குகள் உங்களுக்கு வரணும்னா பலத்துக்கேற்ற பங்கீடு, பலத்துக்கேற்ற சீட்டு கொடுங்க. இப்போ இந்தியா டுடே கருத்து கணிப்பில் 55% ஸ்டாலினுக்கு வரும்னு போட்டிருக்காப்புல. அதே கருத்து கணிப்பு தான் மோடி இப்போ ஆட்சி அமைச்சா தனி மெஜாரிட்டி வரும்னு சொல்லுது. மோடி அதே நம்புறாரு, இதே நம்புறாரு. அதனால தான் உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு மோடி முடிவெடுத்து உங்களை ஸ்னப் பண்ணிட்டு திமுகவுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. கண்ணெதிராக தெரிதில்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே. அதனால நீங்கள் பலத்துக்கு ஏற்ப சீட்டு தரலன்னா மோடியே ஒத்துக்கிட மாட்டார். நம்ம சீட் கன்வெர்ட் ஆகணும்னாலும் பலத்துக்கு ஏற்ப பங்கீடு வேணும். 11.4 தாமரையில், 19.4 ரெட்டையில முபாரக்கையும் கிருஷ்ணசாமியும் கழிச்சுக்கிட்டு, இங்கே பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் சேர்த்துட்டு இது தரலன்னா மோடியே என்ன மதிக்காத ஒரு சூழ்நிலை வரும். அண்ணாமலை தான் பவர்ஃபுல் லீடர், நயனார் நாகேந்திரன் ஒருத்தலன்னு வரும். நான் ஒருத்தானவன் தான், நான் என்ன நிரூபித்து காட்டுவேன். அதனால
இந்த பலத்துக்குரிய சீட்டு வேணும்னு அவர் வாங்கிட்டாலே அண்ணாமலை இவர் நயினார் வந்து பெரிய சாதனையாளர் ஆயிடுவார். தமிழிசையை விட எல் முருகனை விட சாதனையாளர் ஆயிடுவார். அண்ணாமலை பலத்துக்கான சீட்டு இல்லைனால கூட்டணி முறிஞ்சு போச்சு. 12 சீட்டு கேட்டார், 6 தருவனார், முடிஞ்சு போச்சு. உள்ளாட்சி தேர்தலையும் 2% ஒருத்தான சீட்டு தருவனார், முறிஞ்சு போச்சு. அண்ணாமலை முறிஞ்சி போய் 11.4 நிரூபிச்சிட்டாரு. அண்ணாமலை தான் வாராது வந்த மாமொழி, அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் அடையாளம். அதற்காக நயினாரோட சாதனைகளும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ராமநாதபுரத்தில் சாதிச்சது, திருநெல்வேலியில் சாதிச்சது, அவர் 4 பேரில் தன் சொந்த செல்வாக்கால திருநெல்வேலியில் ஜெயித்ததெல்லாம் மனச்சாட்சி உள்ள எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அப்போ அத்தகைய ஸ்டாச்சர் உள்ள நயினார் அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்கு சீட்டு வாங்கிடணும். கண்ட கர்மாந்தரங்கள் எடப்பாடிக்கு ஆட்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட மோடிக்கு ஆள் மாதிரி பேசுவான். ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா மோடியை ஜெயிக்காதுங்கிறனால தான் எடப்பாடியை மதிக்கல. மனச்சாட்சிப்படி சொல்லுங்க, எடப்பாடியை மதிச்சிருந்தா ஆம் ஆத்மி கொடுத்த மாதிரி 2 இதை மோடி கொடுத்துருக்க மாட்டாரு, கொடுக்கல. அப்ப இப்ப நமக்கு தேவை, பாஜகவுக்கு தேவை பலத்துக்கு ஏற்ற பங்கீடு. 10% மேல எவ்வளவு சீட்டு வரும்னு நினைக்கிறீங்க சார்? அது நயினாருக்கு திறமையை பொறுத்து இருக்கு, மேல பாஜக மோடிக்க இதை பொறுத்து இருக்கு, எல்லாமே இருக்குது. ஸோ பலத்துக்கு ஏற்ற பங்கீட்டை நயினார் பெற்றாகணும். 10% மேல வாக்கு வந்தாதான் மோடி எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு ஆஃபரை கொடுப்பார். 29ல் 10% மேல ஓட்டு வந்தாதான் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுக்காம இருப்பார். ஸோ இந்த இடத்துக்குள்ள மோடி ஃபார் PM 2029க்கு இங்க வந்து 10% மேல வாக்கெடுத்தாகணும். இதுதான் நம்ம டார்கெட்டு, மோடிக்கு டார்கெட்டு இதுதான். ஸோ நயினார் அதை நிறைவேற்றுவார்னு உறுதியாக நம்புகிறேன். நயினாருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எல் முருகன் மாதிரியோ தமிழிசை மாதிரியோ இல்லாமல் காட் பார்கெய்னராக நின்று சாதிப்பார். அதே மாதிரி அண்ணாமலை மாதிரி நின்று கடுமையாக கேட்டு பிரேக்கும் ஆகாண்டாம். ஏன்னா நயினார் ஃபார் அலைன்ஸ் தான் போட்டிருக்கு, அலைன்ஸ் சுமுத்தா போகிறதுக்கு தான் போட்டிருக்கு. அமித்ஷாவே விருந்து சாப்பிட்டு அலைன்ஸை சுமுத்தா போகணுன்னு கருதுறாரு. ரவீந்திரன் துரைசாமிங்கிற தனிநபர் வந்து அலைன்ஸை உடைச்சிட முடியாது. பலத்துக்கேற்ற சீட்டை 20% ஓட்டை மோடிக்காக கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாருன்னா வாழ்த்துக்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயான்னு நம்மளே பாராட்டிட்டு போவோம். நயினார் சாதனையாளர்னு சொல்லிட்டு போவோம். அதை விட்டால் இந்த நாடார் மற்ற பல ஜாதிகள் வாக்குகள் வந்து தேவேந்திர வாக்காளர்கள் வந்து சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போகும். ஏன்னா நீங்கள் பலத்துக்கேற்ற சீட்டு வாங்காமல் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அந்த வாக்காளர்கள் அதை மன்னிக்க மாட்டான். நீங்கள் ஏதோ எம்எல்ஏ அதுக்கு 4 பேர் சரண்டர் ஆகிட்டீங்கன்னு பார்த்து அவன் சீமான் தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் போட்டுருவான். நான் ஏற்கனவே மோடி, நட்டா, சந்தோஷ், அமித்ஷா எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். 2014 மோடிஜி தலைமைக்கு விழுந்த வாக்கில் 6% கலைஞர் தலைமைக்கு விழுந்தது. கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். 2 பேரும் சமூக இழிவை சந்தித்த தலைவர்கள். இழிவானவன், இழிவான ஜாதியை சேர்ந்தவன், இழிவான தொழிலை செய்தவன், இந்த ஆணவம் அதிகாரம் கொண்ட ஆதிக்க இதுகள் லீச்சஸ். மணிசங்கர் ஐயர், பிரியங்கா போன்ற லீச்சஸ் மோடியை நீச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கலைஞர் காலடியில் விழுந்து பதவி கேட்பான். அவன் கலைஞர் வீட்டில் போய் காத்து கிடப்பான். வெளியே வந்து ஜாதியை சொல்லி திட்டுவானுங்க. நமக்கு தெரியுதில்ல. இப்போ கூட ஒரு பெரிய தலைவர் மு.க. ஸ்டாலின் ஜாதியை சொல்லி திட்டினவர் இன்னைக்கு என் தம்பி ஸ்டாலின் சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் அவங்களோட சக்தியை கொண்டு நிறுத்திட்டா இல்லையா? நான் தான் சொன்னேன், எந்த ஜாதியை சொல்லி திட்டக்கூடாதுன்னு அந்த தலைவர் சொல்லும்போது அவன் அந்த தலைவரை பற்றி பேசுறதுக்கே தயங்கிருந்த போது ஸ்டாலின் இல்லை யாரையும் ஜாதியை சொல்லி திட்டக்கூடாதுன்னு ஆணித்தரமாக நான் கண்டித்தவன். எனிவே கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். சமூக இழிவுகளை தாங்கி பெரிய சாதனை படைத்த தலைவர்கள். அதனால 6% மோடி தலைமைக்கு விழுந்த ஓட்டு 2016 கலைஞர் தலைமைக்கு போச்சு. இப்பவும் அந்த மாதிரி போறதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் தடுக்கணும்னா, இந்த நாடார்கள் சீமானுக்கு போறதை தடுக்கணும்னா பலத்துக்கேற்ற பங்கீட்டை நயினார் நாகேந்திரன் பெறணும், பெறுவார்னு நம்புகிறோம். அவர் பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும்னு சொல்லிக்கிறோம். இதை வச்சு கூட்டணி முடியாது. சீட்டு தராரில் நகர்ப்புற உள்ளாட்சியும் மக்களையும் புரிஞ்ச மாதிரி சட்டமன்றம் முடியாது. எடப்பாடிக்கும் பாஜக தேவை. அவர் கமிட் பண்ணிட்டாரு. இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு தான் பன்னீர் சொல்கிறாரு, எடப்பாடி மோடியின் வெற்றினே சொல்கிறாரு. அதை நான் எடப்பாடியை பாராட்டுறேன். ஸோ அதே மாதிரி சீட்டையும் கொடுத்துருவார். இந்த ஐசிலெல்லாம் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் சீட்டு தராமல் தப்ப முடியாது. சீட்டையும் கொடுத்துருவார் நம்புகிறேன். நயினார் அதை கேட்டு வாங்கிடுவார். இப்போ ஓபிஎஸும் இந்த கூட்டணி இருக்கார் அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. அது வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாதா? ஓபிஎஸ் இருப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஓபிஎஸ் சர்க்கம்செக்டிங் ஹிஸ் மூவ், ஹி பிளேஸ் ஹிஸ் கார்டு க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். ரொம்ப கவனமாக தான் விளையாடுறாரு. என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்ன்னு தெரிஞ்சவர். அவருக்கும்
கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக ரெட்டையில கையெழுத்து 50-50 வரதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் வரும். அவர் உள்ள வந்துட்டா பிரச்சனை இல்லை, மோடிக்காக கரெக்டாக அனுப்பார். இப்போ காலத்தின் கொடுமையை பாருங்க. மோடியின் வெற்றின்னு எடப்பாடி சொல்ல, இந்திய அரசின் இந்திய இராணுவத்தின் வெற்றின்னு பன்னீர் சொல்ல, காலம் எப்படியெல்லாம் சுழந்து போகுது பாருங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. பட்டு ஓபிஎஸ்கிட்ட நியாயம் இருக்கு. அவருக்கு ஒரு கேரண்டி இல்லாமல் அவர் அதை ஏற்றுக்க மாட்டார்ல. 33% வந்து 19.4 ஆகுதுன்னா ரெட்டை தலைமை காலியாகி ஒற்றை தலைமையானது அது வன்னியர் கட்சி, வெள்ளாள கவுண்டர் கட்சின்னு ஆயிட்டு. முக்குலத்தோர்லாம் அதுக்கு எதிரான இது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்ன்னு ஆயிட்டு. அப்போ நீங்கள் ஓபிஎஸ்க்கெல்லாம் ஒரு சரியான முக்கியத்துவம் கொடுத்து தான் அதை டீல் பண்ண முடியும். ஓபிஎஸோட அந்த எதிர்பார்ப்பு நியாயம்தான். சீட்டுங்கிறதோட அவர் ரெட்டை கையெழுத்து வரும்னு நம்புறாரு. அது ஸ்டாலின் தான் தமிழ்நாடுன்னு எடப்பாடியை மதிக்காம கனிமொழியை டெலிகேஷன் போட்டிருக்கதை பார்த்தா அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.